இன்றும் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் தேவையான பாடலாக இருக்கும் ஒரு பாடல் பிறந்த சூழலை பார்ப்போம். அப்போது சென்னை மயிலாப்பூரில் தங்கியிருந்த காமெடி நடிகர் மற்றும் காமெடி பகுதி எழுதும் எழுத்தாளராக விளங்கிய வீரப்பன் அவர்களின் அறிக்கை அடிக்கடி போவாராம் பட்டுக்கோட்டையார். சில சமயம் இரவில் அங்கேயே தங்கிவிடுவது உண்டாம். கவிஞர் எப்போதும் அதிகாலையில் எழுந்து விடுவாராம். எழுந்து ஏதாவது ஒரு பாடலை ஏற்றி தானே மெட்டமைத்து பெஞ்சிலோ தீப்பெட்டியிலோ தாளம் போட்டு பாடுவாராம். ஆனால் அங்கு தங்கியிருக்கும் வேறு சில நண்பர்கள் பொழுது விடிந்து வெகு நேரமாகியும் தூங்கி கொண்டிருப்பார்களாம். அப்படி ஒரு நாளில் இதை பார்த்த வீரப்பன் தமாஷாக, "தூங்காதீங்க தம்பி, தூங்காதீங்க, நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து இப்படி சோம்பேறி ஆகாதீங்க" என யதார்த்தமாக சொன்னாராம். இதை கேட்டுக்கொண்டிருந்த கவிஞர், "மாப்பிளா, ஒரு பாட்டுக்கு பல்லவி கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருந்தேன், அருமையான பல்லவியை கொடுத்துட்டீங்க" என்று கூறிய அப்போதே பாடலை எழுதி அதற்கு மெட்டமைத்து தாளம் போட்டுக்கொண்டே பாடினாராம். அது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களின் நாடோடி மன்னன் படப்பாடல். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் வாழக்கூடிய மிக பிரபலமான "தூங்காதே தம்பி தூங்காதே" பாடல்.